ஹalleluya, குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தரின் நாள், உயிர்த்தெழுதலின் நாள். நம் ஆண்டவர் நம் பாவங்களுக்காக மரித்து பாவ நிவாரண பலியாய் தன் ஜீவனை கொடுத்தார் என்று, அவர் பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நினைவு கூறுகிற நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் தேவன் ஜீவனுள்ளவர். சொல்லுங்க முழு மனதோடு, என் தேவன் ஜீவனுள்ளவர், என்னுடைய ஜெபத்தை கேட்பவர், என்னுடைய கண்ணீரை பார்க்கிறவர், எனக்கு அவர் உதவி செய்கிறவர். அதுக்குதான் அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய தேவ செய்தி. கண்களை மூடுங்க. பரிசுத்தரே, எமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஆயத்தத்தை கொடுங்கப்பா, அர்ப்பணிப்ப கொடுங்கப்பா. ஏதோ ஒரு வழக்கமாக இல்லாம ஆவியோடு உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போறீங்களாங்க? போறோங்க, ஆலயத்துக்கு போகணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அநேகர் தலைமுறையா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஞாயிறு வந்தாலே ஆலயத்துக்கு போகணும் என்பது அவங்க மனசுல ஆழமா இருக்கு. ஆனா எதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம், எப்படி போகிறாங்க, எப்படி திரும்பி வராங்க என்பது மட்டும் கேள்வியாகவே நின்று விடுகிறது. சபைக்கு போகாத அநேகரும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஆலயத்துக்கு போகிறோம் என்கிறவங்களும் எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கிறவங்களாகவே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எதுக்கு போகணும் ஆலயத்துக்கு சொல்லுங்க? ஜெபம் செய்யறதுக்காகவா? தேவ செய்தியை கேட்கவா? பாடல்களை பாடவா? அவ்வளவுதானா? அப்ப வாரம் வாரம் நம்ம தேவனுடைய மனதை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்து, தேவனுடைய எண்ணங்களை குறித்து நாம கேட்கும் போது, தொடர்ச்சியா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்ல, லைஃப் ஸ்டைல் மாறணும்ல, வாழ்க்கை முறை மாறணும்ல. மாற்றம் இல்லாத கிறிஸ்தவனா போயிட்டு வரதுனால மட்டும் பிரயோஜனம் என்னங்க? அவர்கள் கேட்பார்கள், ஆனா கேட்டதின்படி நடந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க கற்றுக்கொள்றோம்னு சொல்றீங்க, கேட்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா கேட்டதின்படி நடந்துக்கிறது இல்ல. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுடைய நடத்தையில இருக்கிற தவறை உணர்ந்து கொண்டு நீங்க மாற்றிக்கொள்றீங்களா, சரி செய்றீங்களா, திருத்திக் கொள்றீங்களா? இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே தேவனுடைய பிரசன்னம் இல்ல, தேவனுடைய ஆவியானவரின் காரியங்கள் நடக்கிறதில்ல, ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்கிறதில்ல. சுகமளிப்பு நடக்காம இருக்கிறது இருக்கட்டும், சுகமளிப்பே இல்லைன்றாங்க. ஐயையோ, உன்னை சுகப்படுத்துகிற உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவருடைய நாமத்தில் இன்றைக்கு நமக்கு சுகம் இருக்கிறது. அநேக ஆலயங்களிலே இன்றைக்கு அற்புதங்கள் நடக்காதுன்னு சொல்றாங்க. அவர் அற்புதங்களை செய்கிறவருங்க. அவரு ஆச்சரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தேவனுடைய சமூகத்துக்கு போகும் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு அற்புதம் நடக்குது. நடக்கலன்னா அங்க தேவனுடைய பிரசன்னம் இல்லைன்னு அர்த்தம். உங்க மனது ஒளிரூட்டப்படலைன்னா அங்க வசனத்தின் வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தங்க. அங்க வசனத்தின் வெளிச்சம் இருந்தாலும் உங்க கண்கள் திறக்கப்படலைன்னு அர்த்தம். பாருங்க, கண்கள் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இருட்டாதான் இருக்கும் இல்லைங்க? கண்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருட்டாதான் இருக்குன்னா அர்த்தம் என்ன? அவங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாதபடிக்கு அவங்க மனக்கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். 2 கண்ணும் பார்வையில்லாத ஒரு பெண் நெத்தியின் மேல ஒரு லைட்டை வச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருந்தா எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். உனக்கு கண்ணு இல்ல, லைட் எதுக்குன்னு. யாரோ ஒருத்தர் அவங்கள போய் கேட்டா, கண்கள் இல்லல, உனக்கு எதுக்கு லைட்டுன்னு கேட்டா, எனக்கு இல்லைங்க, கண்ணு இருக்கிறவங்க வந்து என்ன இடிக்கிறாங்க, அதனால அவங்களுக்காக வச்சிருக்கிற இந்த லைட்டு. ஆமா, இன்றைக்கு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னா, நம்முடைய வெளிச்சம் இருளானால் உன் கண் கெட்டு போனால் சரீரமெல்லாம் கெட்டு போகும்னு சொன்னார் ஆண்டவர்.
அநேகர் பெயர் கிறிஸ்தவங்க என்ற பெயர் வந்தது பாருங்க. உயிரோடு இருக்கிறாய் என்ற பெயர் இருக்கே தவிர நீ மரித்தவனே என்கிற வார்த்தையை நம்ம கேட்கிறோம் பாருங்க. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட ஆராதனையில நீங்க எவ்வளவு நல்லா ஜெபித்தாலும் எப்பா சிலர் ஜெபம் பண்ணா ஐயோ எப்படி இருக்கும்னா நல்ல நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாடுனா தேவ தூதரை போல பாடுவாங்க. வசனம் சொல்லும்போது கண்ணிமைக்காம கேட்கறது போல இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. உதடுகளால கனப்படுத்துகிறாங்க, ஆனா இருதயத்திலிருந்து துதி இல்லை. இருதயம் வேற விஷயங்கள் மேல இருக்கு. அவங்க இருதயங்கள் எனக்கு தூரமாக இருக்கிறது. ஏதோ சும்மா வார்த்தையினால் புகழ்றது ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. தேவன் மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து அவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். சில ஒழுங்குகளை கடைபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். உட்காருவது, எழுந்திருப்பது, அல்லேலூயா என்பது, கை தட்டுவது, ஆமேன் என்பது, என்னங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஏதோ சில வார்த்தைகளை சொல்லுவது, ஆச்சாரமா அப்பம் திராட்சரசத்துல பங்கு பெறுவது. ஐயோ, இது எல்லாம் வீணாக என்னை ஆராதிக்கிறாங்க, வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்கன்னு சொன்னார் ஆண்டவர். வீணாக ஆராதனை செய்யக்கூடாதுங்க. நம்ம உண்மையான ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அலட்சியமா இருக்கிறவங்களா இருந்தா சபிக்கப்பட்டவங்களா இருப்போம். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. ஆலயத்துக்கு போவதற்கு முன்பு உங்க மனசை நீங்க ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கு எழுப்புதல் கூட்டங்கள் நடக்குது, கெட் டுகெதர்ஸ் நடக்குது, விசேஷமான கூட்டங்கள் நடக்குது, வாலிபர் கேம்ப்ஸ் நடக்குது, என்னங்க சிறு பிள்ளைங்க கூட்டங்கள் நடக்குது, ஸ்பெஷல் இசை ஆராதனை கூட்டங்கள் நடக்குதுன்னா சிலர் சொல்லப்போனா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதவங்க கூட அங்க ஓடுவாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனுடைய நாமத்துல நடக்கிற கூட்டங்களுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க. இன்றைக்கு ஆயிரக்கணக்கா போக ஆயத்தம்தான். எதுக்கு? அவங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களில் அநேகர் குறித்து, ஐ டோன்ட் சே எவ்ரிபடி இஸ் லைக் தட், பட் மோஸ்ட் ஆஃப் தெம். நீங்க அப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லுவதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையினால உங்களை எச்சரிக்கிறாரு. ஒருவேளை நீங்க இப்ப நல்லா இருக்கலாம், உங்க விசுவாசத்துல நீங்க பழகி போன பிறகு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். எப்படி வராங்க? வழக்கத்தின்படியே வராங்க. ஒருவேளை கையில பைபிள் எடுத்துட்டு வருவாங்க, ஒருவேளை பக்தியா இருப்பது போல வருவாங்க, வந்து உட்காருவாங்க, வந்து உனக்கு முன்பு உட்காருவாங்க. அருமையா சேர்ஸ் போட்டா இன்றைக்கு என்னங்க அருமையாக ஸ்டேடியம்ஸ்ல மீட்டிங் வச்சா, அழகான தியேட்டர்ஸ்ல மீட்டிங்ஸ் வைத்தா, நல்ல ஏசி ஹால்ஸ்ல மீட்டிங் வச்சா, வீட்டுல எப்படியும் வேக்காடா இருக்கு, சரி ஆலயத்துல போய் உட்காருவோம் வா என்பது போல சிலர் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. வழக்கத்தின்படியே அவர்கள் வந்து உன் முன் உட்காருவாங்க. ஆனா அவர்கள் இருதயமும் பொருளாசையின் மேல இருக்கிறது. ஏதோ ஒரு சுயநலத்திற்காக வந்திருக்கிறாங்க. அங்க இருதயம் லாபத்தை தேடி வருகிறதாம். எல்லாரும் அவங்கள புகழணும்னோ, எல்லாருடைய பார்வையும் அவங்க மேல அவங்களையே பார்க்கணும்னோ, வேறு வேறு எண்ணங்கள் இருதயத்துல இருக்கு. முன்னாடி என்னமோ இருதயம் தூரமா இருக்குன்னாரு, இப்ப என்னமோ இருதயம் இவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா வசனத்தின் மேல இவங்க மனசு இல்ல. இவங்க பெறுகிற லாபத்தை குறித்து, இவங்க பொருளாசையை குறித்து யோசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. 32ஆம் வசனம். இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். பாடல்கள், நல்ல பாடகர்கள், சுவிசேஷ பாடகர்கள் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல கிறிஸ்தவ இசையே இருக்காது, ஏதோ 4-5 பாடல்கள் மட்டும் இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் அழகான குரல்களோடு, இசைக்கருவிகளோடு, சிறப்பான விதத்தில்
ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, சபைகள்ல பாடுறாங்க, யூத் என்கரேஜ் ஆகுறாங்க, குவயர்ஸ் எங்க பார்த்தாலும் சர்ச்சஸ்ல குவயர்ஸ் வெளியே வருகிறாங்க, அருமையா வாத்தியங்களை வாசிக்கிறாங்க. வாத்தியங்களை கேட்க போறீங்களா? பாடல்களை கேட்க போறீங்களா? பாடல் பாடுகிறவங்களை பார்க்க போறீங்களா? அதான் சொல்றாரு, உனக்கு நல்ல குரல் இருக்கு, நீ அருமையா கீத வாத்தியங்களை வாசிக்கிற, நல்ல பாடக்கூடியவனாக இருக்கிற. உன் வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனால் அவைகளின்படி செய்யாம இருக்கிறாங்க. உன் வார்த்தைகளை கேட்கிறாங்க, உன் பாட்டை கேட்கிறாங்க, ஆனா அவைகளின்படி செய்யாம போகிறாங்க. கோடி கோடி நன்றின்னுவாங்க, ஒரு நன்றி ஆண்டவருக்கு சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளில் ஒன்றையும் மறக்க மாட்டேன்னுவாங்க, ஒரு நன்மையை கூட நினைக்க மாட்டாங்க. உமக்காகவே வாழ்வேன் என்பாங்க, ஆனா ஒரு நிமிஷம் கூட அவருடைய சிலுவை எடுத்து அவரை பின்பற்ற மாட்டாங்க. பாருங்க, வருஷ கணக்குல ஆலயத்துக்கு போகிறாங்க, வருகிறாங்க, நல்ல நல்ல பாடல்களை பாடுறாங்க, நல்ல நல்ல தேவ செய்திகளை கேட்கிறாங்க, ஆனா அதை உங்க வாழ்க்கையில பின்பற்றதில்லை, அதன்படி நடக்கிறதில்ல. காரணம், உங்க மனசுக்குள்ள போகல தேவனுடைய வசனம். கேட்க அவர்கள் மனதை ஆயத்தப்படுத்தாதனாலே அவர்கள் கேட்க கூடாமல் போனது என்று எரேமியாவில் இருக்குங்க. கேட்க மனதை ஆயத்தப்படுத்துறதுனால அவங்க கேட்க முடியாம இருக்கிறாங்க. கேட்டாலும் வசனத்துல அவங்க சந்தோஷப்பட முடியாம இருக்கிறாங்க. வசனத்தை ஆவலோட கேட்க முடியாம இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் போதித்த பிறகு இந்த வார்த்தையை சொல்லுவார், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம வசனத்தை கேட்கும்போது அது என்னமோ தாலாட்டு போல பாடல்களை கேட்கிறோமா? வசனத்தை கேட்கும்போது அது என்னமோ நமக்கு ஒரு மாதிரி பக்தி உணர்வை உண்டாக்குவது என்பது போல புரியாத வார்த்தைகளை கேட்பது போல நாம கேட்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா நாம யோசித்து பார்க்கணுங்க. வசனத்தை நம்முடைய இருதயத்துக்கு பொருத்தி கொள்ளணும். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தீர்க்கதரிசி ஒருவர் அவங்க நடுவில் இருக்கிறார் என்று அறியும்படி நீ அவர்களோடு நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லவே வேண்டும் என்று அந்த காலத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை தேவன் ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு கேட்காதவங்களுக்கு எப்படி சொல்ல தோணும்? எங்களுக்கு வசனம் சொல்லும் போது அலட்சியமா இருக்கிறவங்கள, கடிந்து கொள்ளும் போது முகத்தை திருப்பிக் கொள்றவங்கள, தேவனுடைய வார்த்தையை இருக்கிறபடி நேரா சொல்லும் போது எழுந்து போறவங்க, தேவனுடைய பிரசன்னத்தை கெடுத்துக்கொண்டு பக்கத்துல இருக்கிறவங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறவங்கள, தேவனுடைய வசன தியானத்துல சீரியஸா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது செல்போன் எடுத்துக்கொண்டு நோண்டி கொண்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு உங்களுடைய ஆலயத்துல தேவ ஊழியக்காரனை எவ்வளவு அழகா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல விவரமா வசனத்தை போதிக்கிறவங்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பாடுகிறவங்களை கொடுத்திருக்கிறாரு, ஜெபிக்கிற விசுவாசிகளை கொடுத்திருக்கிறாரு, குடும்பங்களை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு, உங்களை ஆதரிப்பதற்கு தேவன் எல்லா விதத்திலும் விசுவாசிகளின் கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஊழியக்காரங்க அவங்க குடும்பத்தோட ஊழியம் செய்யும் போது நீங்க என்ன நன்மைகளை பெறுகிறீங்க, நீங்க எவ்வளவா ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நீங்க எவ்வளவா உங்க சபையில தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுகிறீங்க. கேட் டு சீட்டு, சீட் டு கேட் என்று சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தானா? சர்ச் வேலைகள்ல, ஆலயத்தின் வேலைகளில் ஏதாவது பங்கு பெற்று, வசனத்தின்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியத்தை செய்ய வந்தேன் என்றது போல நாம ஊழியக்காரரா தேவனுடைய ஊழியத்தில் அநேக ஊழியங்கள்ல பயன்படலாங்க. எப்பவுமே பால் குடிக்கிற பிள்ளைங்களா இல்லாம பலமுள்ள ஆகாரத்தை நீங்க சாப்பிட முடியாம இருக்கிறீங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, வெறுமனே ஒரு சுய லாபத்திற்காக அல்லது ஒரு சுகத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு சீட்டு கிடைக்கணும், ஒரு கடன் தீரணும், ஒரு கஷ்டம் தீரணும் என்று ஏதோ லாபங்களுக்காக ஆலயத்துக்கு போயிட்டு வரோமா? ஆண்டவர் என்ன பேசுகிறார், நம்ம இன்றைக்கு என்ன கேட்கிறோம், எதை நம்ம சரி செய்து கொள்ளணும்னு உணர்ந்து கொள்ளாமலேயே தயவு செய்து இன்றிலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு எவன் நடுங்குவானோ அவனைத்தான் அவர் பார்க்கிறார். தேவனுடைய வசனத்தை ஆவலோடு கேளுங்க. அவர் தம்முடைய வாக்கினால் உங்களோடு பேசுவாரு, உங்க பிரச்சனைகளை தீர்ப்பாரு, உங்கள் கட்டுகளை அறுத்து போடுவாரு. தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பி நம்மை சுகப்படுத்துவேன் என்றார். ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி. இன்னொரு முறை உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கையில் எங்களில் அநேகருக்கு நல்ல நல்ல சபைகளை கொடுத்திருக்கிறீங்க, ஊழியக்காரங்களை நல்ல பாடல்களை கொடுத்திருக்கிறீங்க.
ஜெப நேரங்களை கொடுத்திருக்கிறீங்க. இவைகளை அலட்சியப்படுத்தி அஜாக்கிரதையா இருக்கும் விசுவாசிகளை, அவ்விசுவாசத்திலும் பெயர் கிறிஸ்தவத்திலும் மனித முறைகளுக்கும் பின்வாங்கி போனவர்களை அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆலயத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இறங்கும்படிக்கு இந்த கடைசி நாட்களில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி பின்மாரியை பொழிய செய்யும்படி ஒவ்வொருவரையும் கூட உமக்காக பற்றி எரிகிற சாட்சிகளாய் நிற்க வைக்க உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆலயத்துக்கு செல்லும் போது தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன பேசுகிறாரோ, என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை உங்களுடைய இருதயத்தில் வைங்க. அதை அனலைஸ் பண்ணி செபித்து அதன்படி வாழுங்க. அப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்க செபிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா 8939801234 என்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்க வாட்ஸ்அப்பெல்லாம் நாங்க வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான கல்வரி சர்ச்ல நடக்கிற தமிழ் ஆராதனையை லைவ் கொடுக்கிறோம். நீங்க உங்களுடைய சபைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த வசனத்தையும் நீங்க கேளுங்க. தேவன் உங்களோடு பேசுவார். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்